World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். காலையில் 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் நம்ம வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வகுப்பில் இந்த மாதம் மே மாதம் நம்ம என்ன தலைப்பில் படிக்க போகிறோன்னா, நட்சத்திர நாடி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வகுப்பு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த கான்செப்டை நான் எந்த வகுப்புலையும் சொல்லி கொடுத்ததில்ல. ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதுவிதமான கான்செப்டை நட்சத்திர நாடி அப்படிங்கிற பெயரில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நட்சத்திரம் சார்ந்து நிறையா விஷயங்கள் நம்ம கிட்டத்தட்ட கடந்த 4 வருடமாக நிறையா வகுப்பில் படிச்சிருப்போம். ஆனால் இந்த கான்செப்ட் ஒரு புதுவிதமான கான்செப்ட். அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதை 100% நம்மளோட ஜாதகத்தில் வேலை செய்யும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்போ நட்சத்திர நாடி அப்படிங்கிற தலைப்பில் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வகுப்பில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த நட்சத்திர நாடி அப்படிங்கிற விஷயம் எதை அடிப்படையாக வைத்து வரும்னா, காலபுருஷ தத்துவப்படி நட்சத்திர தாராபலனம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். காலபுருஷ தத்துவப்படி தாராபலனை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து தாராபலன் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயம் தெரியணும். இது தெரிஞ்சால் தான் இந்த நட்சத்திர நாடிப்படி நம்ம இந்த கான்செப்டை அப்ளை பண்ண முடியும். அப்போ காலபுருஷ தத்துவப்படி தாராபலன் எப்படி எடுக்கணும், ஜென்ம நட்சத்திரத்தின்படி தாராபலன் எப்படி எடுக்கணுங்கிற அடிப்படையும் இதில் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு அடிப்படை தெரியாமல் இருக்கும். அந்த அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த கான்செப்ட்குள்ளே போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் என்னவா வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேட்டை 18வது நட்சத்திரமாக வருது. இந்த 18வது நட்சத்திரத்துக்கு என்ன பலன்னா, பணப்பகையை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதனுக்குமே பணப்பகையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. உங்களுக்கு அந்த கேட்டை நட்சத்திரம் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் உங்களுக்கு இருந்தாலும், உங்கள் ஜென்ம நட்சத்திர ரீதியாக இருந்தால் அந்த கேட்டை நட்சத்திரத்தோட அமைப்பை கண்டிப்பாக பணப்பகையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இது எல்லாருக்கும் வேலை செய்யும். ஸோ இதை எப்படி நம்ம ஜென்ம நட்சத்திரத்தோட கம்பைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இது காலபுருஷ தத்துவப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ இப்போ ஒருத்தங்க ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்டை எத்தனாவது நட்சத்திரமாக வரும்னா 4வது நட்சத்திரமாக வரும். கேட்டை எத்தனாவது நட்சத்திரமாக வரும், 4வது நட்சத்திரமாக வரும். இப்போ 4வது நட்சத்திரம் என்ன கொடுக்கும்னா சேமதாரை நட்சத்திரம். அதாவது அவங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இது ஜென்ம நட்சத்திரத்தை பார்க்கும்போது சுவாதியில் பிறந்தவங்களுக்கு கேட்டை 4வது நட்சத்திரம் சேமதாரையாக வருது, சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். ஆனால் காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா அஸ்வினிக்கு கேட்டை 18வது நட்சத்திரம் பணப்பகையை கொடுக்கும். அப்போ இந்த 2 தன்மையையும் நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கணும். அப்போ சுவாதியில் பிறந்தவங்களுக்கு என்ன காம்பினேஷன் வருதுன்னா, கேட்டை நட்சத்திரம் என்ன மாதிரி ஒரு காம்பினேஷனை கொடுக்கும்னா 18 vs 4 பணப்பகை வர்சஸ் சகல ஐஸ்வர்யம். அப்போ என்ன மாதிரி ஒரு அமைப்புனா, சகல ஐஸ்வர்யத்தில் கார் வாங்குறது, வீடு கட்டுறது, ட்ரெஸ் வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, இப்படி எல்லா ஐஸ்வர்யங்களும் அந்த 4வது நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் படிப்புங்கிறது ஒரு ஐஸ்வர்யம்தான். அப்போ இத்தனை விஷயங்களும் அந்த 4வது நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது. அது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு 4வது நட்சத்திரமாக வர கேட்டை நட்சத்திரம் கொடுக்கும்.
ஆனால் காலபுருஷ தத்துவப்படி அது பணப்பகை நட்சத்திரங்கிறனால சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள் கிடைச்சாலும் அந்த ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் பண ரீதியாக ஒரு மன உளைச்சலும் பண ரீதியான ஒரு பகையை கண்டிப்பாக சந்திப்பார்கள். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், ஒரு கார் வாங்கும்போது அந்த பண ரீதியாக ஒரு பிரச்சனை வரும். பணம் கட்டணும்னு நினைக்கும் போது அன்றைக்கி பணம் கட்ட முடியாமல் போகும். அதே மாதிரி ஒரு படிப்பு சம்மந்தமாக ஒரு முயற்சி எடுக்கும்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் போகும். அது அக்கௌண்ட்டில் பணம் போடும்போது அக்கௌண்ட்டில் பணம் டெபிட் ஆகிடும். ஆனால் ஸ்கூல் ஃபீஸில் பணம் வரலன்னு சொல்லுவாங்க. இப்படி பண ரீதியான பிரச்சனைகளை இந்த சேமதாரை வழியாக சகல ஐஸ்வர்யங்கள் வழியாக அவங்க சந்திப்பாங்க. இதுதான் காலபுருஷ தத்துவத்தையும் ஜென்ம நட்சத்திர தாராபலனையும் இணைத்து எடுக்கக்கூடிய கான்செப்ட். இதுக்கு பேர் தான் நட்சத்திர நாடி. இப்படி 27 நட்சத்திரத்துக்கும் அஸ்வினிக்கு 27 தாராபலன் இருக்குது, பரணிக்கு 27 தாராபலன் இருக்குது. இப்படி 27 தாராபலனையும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் 27x27 அப்படிங்கிற காம்பினேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கான்செப்டை இதில் எடுக்க போகிறோம். இப்போ யார் யாருக்கு என்னென்ன தன்மையில் அது வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். அப்போ இயற்கையாகவே அது இப்படி தான் வேலை செய்யும், நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ அடுத்தது இதே ஒரு சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்தோமா, இதே கேட்டைக்கு நம்ம விசாகத்தை எடுப்போம். விசாக நட்சத்திரத்துக்கு கேட்டை வந்து 3வது நட்சத்திரமாக வருது. ஸோ இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா விபத்து தாரை. அப்போ அந்த விபத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இது எப்படி வேலை செய்யும்னா, எந்த ஒரு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கேட்டை நட்சத்திரத்தால் விபத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு பண பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் கேட்டை நட்சத்திரத்துக்காரங்க கூட பயணிக்கிறீங்க, காரில் போகிறீங்கன்னா கார் அடிபட்டு அப்போ அந்த காருக்கு நீங்கள் போய் காரை ஏதோ வேறு ஒரு காரில் இடிச்சிருவீங்க. அப்போ அவங்க பணம் கேட்பாங்க. இடித்ததுக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு போங்க, அதில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்கள், அல்லது கோர்ட் கேஸ் போடுறோம், இந்த மாதிரி சிக்கலை அவங்க சந்திப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு என்னவா வருதோ அதோட அந்த காலபுருஷ தத்துவத்துடைய கான்செப்டும் இணைந்து தான் பலன் கொடுக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம 27 நட்சத்திரத்துக்கும் 27 வகையான தாராபலன் இந்த காம்பினேஷன்ஸில் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம், இருபத்தி 2வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வருது. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வருது. அப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, வைநாசிகம் அப்படிங்கிறது உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவுகளையும் மன ரீதியான மன உளைச்சல்களையும் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில நபரால் துரோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் நமக்கு வைநாசிக நட்சத்திரம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் நமக்கு அஸ்வினிக்கு காலபுருஷ தத்துவப்படி வேலை செய்யுது. அப்போ அது ஜென்ம நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி வேலை செய்யும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒருத்தங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவோணம் 2வது நட்சத்திரமாக வரும். 2னா சம்பத்து. அப்போ செல்வத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம். ஆனால் திருவோணத்தோட இயற்கையான அமைப்பு என்ன? வைநாசிக தன்மையில் இயங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் திருவோணம். ஆனால் உத்திராடத்துக்கு சம்பத்து தரையாக இயங்கக்கூடியது. அப்போ 2வது நட்சத்திரம் வெர்சஸ் 22வது நட்சத்திரமாக வேலை செய்யும். அப்போ இது எப்படி எடுக்கணும்னா, இந்த 2வது நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணுன்னா, உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு திருவோணத்தால் என்ன தான் செல்வம் பணம் எல்லாம் வந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த செல்வத்தை இழக்கக்கூடிய சூழல், அல்லது அந்த செல்வத்தால் யாராவது ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணக்கூடிய சூழல், அந்த செல்வம் வரும்போது நமக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். இப்படி ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் ஒரு நன்மை தரக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும்
அது காலபுருஷத்துக்கு என்ன தன்மையில் இயங்குதோ அதனுடைய பலனை நிச்சயமாக கொடுக்கும். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் 26வது நட்சத்திரமாக வருது. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் 26, ரேவதி வந்து 27 வரும். அப்போ 26வது நட்சத்திரங்கிறது என்னென்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இது ஒரு நட்பு நட்சத்திரம்னு சொல்லலாம், அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தாராபலன் காலபுருஷ தத்துவப்படி உத்திரட்டாதிக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அமைப்பில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. இப்போ வந்து நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பூரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி வந்து 2வது நட்சத்திரமாக வருது. அதாவது சம்பத்து தாரை, செல்வ வளம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ இங்கே என்ன காம்பினேஷன் வருது? பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் 2வது நட்சத்திரம் வெர்சஸ் 26வது நட்சத்திரம். இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு உத்திரட்டாதி செல்வ வளத்தை கொடுக்கும். ஆனால் எப்படிப்பட்ட செல்வ வளம்? திடீர் அதிர்ஷ்டத்தால் வரக்கூடிய செல்வ வளத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். தொடர்ச்சியான செல்வ வளத்தை கொடுக்காம ஒரு லாட்ரி மூலமாக வரக்கூடிய செல்வ வளம், திடீர்னு ஏற்கனவே அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க, அந்த பணம் ரொம்ப நாள் வராமல் இருக்கும், திடீர்னு வந்து உங்கள்கிட்ட கடன் வாங்கினங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எனக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு வந்து கொடுத்துட்டு போவாங்க. எதிர்பாராத ஒரு திடீர் செல்வத்தை இந்த காம்பினேஷன் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு காம்பினேஷனும் என்னென்ன மாதிரி பலன்களை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத முழுமையாக படிப்போம். ஸோ அந்த காம்பினேஷன் வேலை செய்கிறதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. இந்த 2 காம்பினேஷனையும் நம்ம வேலை செய்ய வைக்கிறதுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்குது, அதுக்குன்னு சில நட்சத்திரம் இயக்கங்கள் இருக்குது. அதை பற்றி இந்த வகுப்பில் முழுமையாக நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது இந்த நட்சத்திர நாடியிலே இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன கான்செப்ட்னா, தாராபலன், கிரகம், பாவம், டிஎன்ஏ இந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்து நட்சத்திர நாடியில் சில பலன்களை நம்ம எடுக்கலாம். தாராபலனையும் கிரகத்தையும் பாவத்தையும் டிஎன்ஏவையும் அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அது எப்படி சார் எடுக்கிறது? இப்போ இந்த கான்செப்டே தாராபலன் கான்செப்ட்லேயே நம்ம 9 கிரகங்களும் அந்த பர்டிகுலர் நட்சத்திரம் நிற்கும் போது எப்படி பலன் கொடுக்கும், 12 பாவங்களும் அந்த நட்சத்திரம் நிற்கும் போது எப்படி பலன் கொடுக்கும், தசாபுக்தியில் அது எப்படி பலன் கொடுக்கும், கோச்சாரத்தில் எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி படித்த கான்செப்டுக்கு ஃபுல்லாகவே படிப்போம். இப்போ இந்த கான்செப்டில் எப்படி படிப்போம் அப்படின்னா, முதல்ல ஒருத்தங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. விசாக நட்சத்திரத்துக்கு அனுஷம் வந்து 2வது நட்சத்திரம். சரிங்களா? அப்போ அந்த அனுஷத்தோடைய பலன் என்ன? 2வது நட்சத்திரத்துடைய பலன் என்ன? செல்வத்தை கொடுக்கக்கூடிய, செல்வ வளத்தை கொடுக்கும்னு சொல்கிறோம். அப்போ செல்வ வளத்தை கொடுக்கும்னா அனுஷத்தோட அதிபதி யார்? சனி பகவான். அனுஷத்தோடைய டிஎன்ஏ யார்? சூரியன். அப்போ இந்த நட்சத்திரத்தில் நமக்கு என்னென்ன கிரகம் கிடச்சிருக்கு? சனியும் சூரியனும் கிடச்சிருக்காங்க. இப்போ நமக்கு கிரகம் கிடச்சிருச்சு, டிஎன்ஏ மூலிமா கிரகத்தை எடுத்துட்டோம், தாராபலன் எடுத்துட்டோம். இப்போ பாவத்தை எடுக்கணும்ல, பாவத்தை எப்படி எடுக்கிறது? இப்போ இந்த அமைப்பு
விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அனுஷம் வந்து 2வது நட்சத்திரம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது செல்வ வளத்தை கொடுக்கும். அது எப்படி கொடுக்குங்கிறத துல்லியமாக பார்க்கணும். எதன் வழியாக கொடுக்குங்கிறத பார்க்கணும். எந்த கிரகத்தின் வழியாக கொடுக்கும், எந்த பாவத்தின் வழியாக கொடுக்கும்னு பார்க்கணும். ஸோ அப்போ வந்து கிரகம் எடுத்தாச்சு. அனுஷத்தோட அதிபதி சனி, அனுஷத்தோட டிஎன்ஏ வந்து சூரியன், கிரகம் எடுத்துட்டோம். இப்போ பாவத்தை எப்படி எடுக்கிறதுனா, விசாகத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்க லக்னத்தை பொறுத்து எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்க துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்குன்னு பார்க்கணும். துலா லக்னத்துக்கு சனி யார்? 4, 5 குடைவன். சூரியன் யார்? 11ஆம் அதிபதி. அப்போ என்ன சொல்லலாம், விசாகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவருக்கு அனுஷ நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் செல்வ வளத்தை கொடுக்கும். எல்லாருமே என்ன பண்ணுவோம், கண்மூடித்தனமாக அனுஷம்னா செல்வ வளத்தை கொடுக்கும், அப்போ அனுஷம் சார்ந்த பொருளை சாப்பிடணும்னு போவோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும், தெளிவாக அது எப்படி கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கணும். துலா லக்னக்காரங்களாக இருந்தால் 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்தின் வழியாக கொடுக்கும். சூரியன் வரனால 11ஆம் பாவத்தின் வழியாக கொடுக்கும். அப்போ இவங்க வீடு கட்டுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது அல்லது ஜோதிடம் பார்க்குறது, அதன் மூலியமாக வருமானம் பண்ணலாம். 11ஆம் பாவங்கனால ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக மூலிமா வருமானம் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக கொடுக்கும். இப்படி நம்ம எடுக்கணும். இதே இன்னொரு லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க, ஆனால் விசாக நட்சத்திரமே தான். அப்போ ரிஷப லக்னத்துக்கு சனி யார்? ரிஷப லக்னத்துக்கு சனி வந்து 9, 10 குடையவன். சூரியன் யார்? 4ஆம் அதிபதி. அப்போ என்ன சொல்லலாம், இதே விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு அனுஷம் செல்வ வளத்தை கொடுக்கும். ஆனால் ரிஷப லக்னமாக இருந்தால் 9, 10ஆம் பாவத்தின் வழியாகவும் 4ஆம் பாவத்தின் வழியாகவும் கொடுக்கும். அதே மாதிரி சனி காரகத்துவத்தின் வழியாகவும் சூரியன் காரகத்துவத்தின் வழியாகவும் கொடுக்கும். அப்போ இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் மூலிமா வீடு வாங்கி விற்கிறது, வீட்டு வாடகை வர்றது, அதன் மூலிமா வருமானம் வரும். 9, 10ங்கும்போது அப்பாவோட தொழிலை பண்ணுறது, இல்லை ஆசிரியரை தொழில் பண்ணுறது, குரு தொழில் பண்ணுறது, அதன் மூலிமா வருமானம் வரும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல இருக்குது. அப்போ நட்சத்திர நாடியில் தாராபலன், கிரகம், பாவம், டிஎன்ஏ அடிப்படையாக வச்சும் எப்படி எடுக்கிறதுங்கிறதுல பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே எப்படி வேலை செய்யும், தாராபலனோட எல்லா தாராபலனும் எடுக்கணும். 27 தாராபலன் இருக்குது, எல்லாத்தையுமே எடுக்கலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு விபத்து நடக்கும்னா விபத்து எப்போது நடக்கும், எதன் மூலிமா நடக்கும்? திடீர் அதிர்ஷ்டம் வரும்னா எப்போ நடக்கும், எதன் மூலிமா நடக்கும்? பதவி உயர்வு கிடைக்கும்னா எப்போ கிடைக்கும், எந்த கிரகத்தின் வழியாக, எந்த பாவத்தின் வழியாக கிடைக்கும்? இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போ ஒரு தெய்வ அனுகூலத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ வந்து ஒருத்தங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. சரி, வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு 6வது நட்சத்திரம். ஆறாவது நட்சத்திரம் என்ன வரும்? புனர்பூசம். புனர்பூசம் வருது. இந்த புனர்பூச நட்சத்திரம் என்ன கொடுக்கும்னா டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ்னால் தெய்வ அனுகூலம்னு சொல்லலாம். அப்போ தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். அந்த தெய்வ அனுகூலத்தை எப்படி கொடுக்கும்? நாம் என்ன பண்ணணும்? புனர்பூசம் யாருடைய நட்சத்திரம்? குருவுடைய நட்சத்திரம். அதோட டிஎன்ஏ யார்? சனி. அப்போ கிரகம் எடுத்தாச்சு, டிஎன்ஏ கிரகத்தை எடுத்தாச்சு. இப்போ குருவுடைய காரகத்துவத்தின் வழியாகவும் சனியோடைய காரகத்துவத்தின் வழியாகவும் தான் இவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்குன்னு கிரகத்தை வைத்து எடுக்கிறோம். லக்னம் எடுக்கும்போது பாவ ஆதிபத்தியம் வந்துடும். ஸோ நமக்கு லக்னம் எடுக்கலாம். ஒருத்தங்க விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ஒருத்தங்க விருச்சக லக்னத்திற்கு இந்த குரு என்ன ஆதிபத்தியம் வாங்குவார்? 2, 5 ஆதிபத்தியம். சனி என்ன ஆதிபத்தியம் வாங்குவார்? 3, 4 ஆதிபத்தியம். அப்போ என்னென்னா, விருச்சக லக்னத்தில் பிறந்து பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் எதன் வழியாக கிடைக்கும்? குடும்பத்தின் வழியாக, குழந்தைகள் வழியாக.
கூட பிறந்தவங்க வழியாக, அம்மா வழியாக, வருமானத்தின் வழியாக, அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ அனுகிரகத்தின் மூலமாக, அதுக்கப்புறம் அவங்க முயற்சியின் மூலமாக, அவங்க வீட்டின் மூலமாக, அவங்க வீட்டிலேயே தெய்வ அனுகூலம் இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ஒரு நட்சத்திர தாராபலன் கிரகங்கள் வழியாகவும் பாவங்களின் வழியாகவும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இன்டைரக்டாக இருக்கிற விஷயத்த நம்ம இந்த நட்சத்திர நாடி கான்செப்ட் மூலிமா ஒரு கான்செப்டாக எடுத்து படிக்க போகிறோம். இப்படி 27 நட்சத்திரத்துக்கும் 27x27 காம்பினேஷன்ஸ் படிக்க போகிறோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன ஆகும், ஒரு 500க்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து இந்த வகுப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இதை இயக்கிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும், இந்த நட்சத்திர நாடி கான்செப்டை வச்சு நம்ம எல்லா விஷயமும் கிடைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணலாம். என்னென்ன மாதிரி பண்ணலான்னா, இந்த நட்சத்திர நாடி கான்செப்டில் ஒருத்தவங்களுக்கு புகழ் கிடைக்கிறதுக்கு, வருமானம் கிடைக்க, தேர்வில் வெற்றி பெற, வீடு மனை வாங்க, கார் வாங்கிறதுக்கு, குழந்தை பிறப்பு, கடன் நோய் வழக்கில் வெற்றி பெற, அதுக்கப்புறம் நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், ஆயுள் நல்லா இருக்கணும், ஆன்மீக வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும், ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சொந்த தொழிலில் வெற்றி அடையணும், அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் லாபம் கிடைக்கணும், கொடுத்த பணம் திரும்பி வரணும், அதுக்கப்புறம் வெளிநாடு போகணும். இப்படி பல்வேறு விதமான விஷயங்களுக்கும் இந்த நட்சத்திர நாடியில் அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான இயக்கங்களை பண்ணிக்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இந்த வகுப்பில் வந்து கிடைக்க போகுது. இந்த வகுப்பில் 27 விஷயங்களையும் பார்க்க போகிறனால அதுக்கான சூட்சும கோயில்கள், வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், மாந்திரிக பரிகாரம், தான தர்ம பரிகாரம், இப்படி எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வகுப்பு வந்து 27/5/2026 புதன்கிழமை காலை 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் நடைபெறும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபுல் டே வகுப்பு நான் சண்டே தான் எடுப்பேன். பட் எனக்கு சண்டே அன்னைக்கு இந்த மாதம் மட்டும் டைம் இல்லாதனால, நான் வெளிநாடு போகிறதுனால புதன்கிழமை இந்த கிளாஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பு. இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்காத கான்செப்ட்ஸ் இந்த வகுப்பில் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணுற 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. இந்த வகுப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த நட்சத்திரம் சார்ந்த காரகத்துவங்கள் அடங்கிய PDF வந்து இலவசமாக கொடுப்பேன். இந்த வகுப்பில் கலந்துக்கிற எல்லாருக்கும் இந்த நட்சத்திர நாடியை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பரிகாரம் வகுப்புலேயே ஆராய்ந்து சொல்ல போகிறேன். உங்களோட பிரச்சனைக்கு நட்சத்திர நாடியை அடிப்படையாக வச்சு பரிகாரம் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இதில் இருக்குது. ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு. அதுக்கப்புறம் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வகுப்பு கட்டணத்தில் 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ முதல்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.